2 திராவிட கட்சிகளும் ரெகுலரா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜாதி ஒழிப்போம், ஜாதி ஒழிப்போம். இன்னி வரைக்கும் அது ஒழிக்கிறதுக்கான ஒரு வகைய வந்து முன்னெடுத்து வைக்கலன்னு ஸ்ட்ராங்கா என்னால சொல்ல முடியும். அப்படி உண்மையிலே முன்னெடுத்து வச்சாங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா கடந்த 2 மாதங்கள் நடந்த அந்த 3 கொலை, ஜாதிய கொலைய வந்து உண்மையிலே கட்டுப்படுத்தியிருக்கலாம். உள்ளபடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் தேர்தல் என்று வரும்போது, அந்த மாவட்டத்தில், அந்த தொகுதியில் எந்த சமூகம் தலைத்து செழிப்பாக இருக்கிறதோ, அந்த சமூகத்தை சார்ந்த நபரை மட்டுமே ஒரு கேண்டிடேட்டாக போடுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, அவனால தான் செலவு பண்ண முடியும். அட் த சேம் டைம் அவனால அந்த பர்ட்டிகுலர் பெல்ட்ல இருக்க அத்தன பேரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ம். அது வந்து அந்த பர்ட்டிகுலர் சமூகம் நீங்க சொன்ன மாரி நாடாரோ, கவுண்டரோ, இல்ல தேவரோ எதுவா இருந்தாலும், அந்த பர்ட்டிகுலர் சமூகம் பிரெடாமினன்ட்டா அந்த இடத்துல டாமினேட் பண்றதுனால, அந்த சமூகத்த சார்ந்த அந்த மிச்ச மக்கள் இருக்காங்கல்ல, பட்டியலினராக இருந்தாலும் சரி, வேற்று சமூக மக்களா இருந்தாலும் சரி, அங்க மெஜாரிட்டி இப்போ ஒரு பகுதியில தேவர் தான் ஸ்ட்ராங்னா, மிச்சம் சமூக மக்கள் எல்லாரும் டிஃபால்ட்டா அங்க ஸ்ட்ராங்கான பெர்சன் யாரோ அவருக்கு டிஃபால்ட்டா வோட் பண்றோம். இது தொன்று தொட்டு நடந்துட்டு இருக்கு.